முதன்மையான நாடோடி பழங்குடியினரும் தென்னிந்திய கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாக விளங்கும் பூம்பு மாட்டுக்காரர்கள் தமிழ்நாடு, கேரளா மற்றும் தென்னிந்தியாவின் பிற மாநிலங்களில் காணப்படுகிறார்கள். ஆந்திர பிரதேசத்தை தாயகமாக கொண்ட இவர்கள் தமிழ்நாடு மற்றும் கேரளத்தின் சில பகுதிகளில் வாழ்வதோடு தெலுங்கு மற்றும் தமிழ் கலந்த மொழியினையும் பேசி வருகின்றனர். பலவண்ண ஆடைகளோடும் கட்டிய தலைப்பாகையுடனும் தலையாட்டவும் மண்டியிடவும் பயிற்சி பெற்ற ஒரு காளையுடனும் வீடு வீடாக வலம் வரும் இவர்கள் பொதுமக்களுக்காக கேள்வி கேட்க அக்கேள்விகளுக்கு ஆம் அல்லது இல்லை என்பது போல தலையாட்டும் காளைகளை கொண்டு காணிக்கை பெற்று வாழ்க்கை நடத்தி வந்தனர். பல திரைப்படங்களில் கதாநாயகன் மறைவு வாழ்க்கை நடத்துவதற்காக இந்த பூம்பு மாட்டுக்காரர் வேடம் அணிந்து பாடல் பாடி ஆடிய காட்சிகள் இடம்பெற்றிருப்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த அளவிற்கு தென்னிந்திய சமூகத்தால் மறக்கப்பட முடியாத சமூகமாக வாழ்ந்து வந்துள்ளனர். அறிவியல் வளர்ச்சி கண்ட இக்காலத்தில் பூம்பு மாடுகள் தலையாட்டி சொல்லும் குறிகளை நம்பாத நவீன சமூகத்தினர் இவர்களை கேலி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டதால் கூடாரத்தை காலி செய்துவிட்டு வேறு வேலைகளை நோக்கி வாழ்க்கையை நகர்த்த தொடங்கிவிட்டனர். பொங்கல், தீபாவளி பண்டிகையின் போது நாதஸ்வரம் அல்லது சகானாகி வாசிக்கும் எஜமானின் இசைக்கு ஏற்ப தலையாட்டும் காளைகளுக்கு கூட உணவளிக்க முடியாத நிலையில் ஆடி மாதம் மட்டும் குலத்தொழிலை காக்க பூம்பு மாட்டுக்காரர்களாக உலா வருவதாக நலிவடைந்த இந்த மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் சக்கிமங்கலம் பகுதியை சேர்ந்த 80க்கும் மேற்பட்டவர்கள் பூம்பு மாட்டுக்காரர் தொழிலை குலத்தொழிலாகவே செய்து வந்த நிலையில் காலப்போக்கில் இதில் போதிய வருமானம் இல்லாததால் தற்சமயம் அவர்கள் வேறு தொழிலுக்கு மாறியுள்ளனர். இருந்த போதிலும் ஆண்டிற்கு ஒரு மாதம், அதுவும் குறிப்பாக அவர்களது குலதெய்வத்திற்கு உகந்த ஆடி மாதம் மட்டும் இந்த தொழிலை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். நாள் ஒன்றுக்கு சுமார் 10 கிராமங்கள் வரை செல்லும் தங்களுக்கு 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரையில் மட்டுமே வருமானம் கிடைப்பதாகவும் அதுவும் தங்களது உணவிற்கும் செலவிற்குமே போதுமானதாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் ஆடி மாதத்தின் இறுதியில் அழகர் கோயில் சென்று அங்கு புனித நீராடி அத்துடன் இந்த தொழிலை முடித்துக்கொண்டு வேறு வேலைக்கு சென்று விடுவதாக அவர்கள் கூறுகின்றனர். நாங்கள் 56 குடும்பம் இருக்கோம். நாங்கள் அது வளர்ச்சி தாத்தா காலத்துலேருந்து இந்த தொழில் பார்த்துட்டு இருக்கோம். ஆடி மாதம் ஒரு வாட்டி, சித்திரை மாதம் ஒரு வாட்டி இந்த தொழில் பார்க்குறது. இந்த சாமி மாடு வழிவாசல் தேடி வந்தாலும் புண்ணியம் கிடைக்கும். அது முகத்தில் முழிச்சாலும் பிடிச்ச பாவமெல்லாம் தீரட்டும் அப்படின்னு முதல்ல வீடு தவறாமல் நெல் வைப்பாங்க. நிறைய சொல்ல நெல் வைப்பாங்க. அது வாழவரும் தொட்டு கும்பிடுவாங்க. அவங்க வீட்டில் இருக்க புது துணி கொடுத்தா புண்ணியம் கிடைக்கட்டுன்னு புது துணி கொடுப்பாங்க. சேலை தானம், வேட்டி தானம் கொடுப்பாங்க அந்த அழகு மலையானுக்கு. அது மனசார தொட்டு கும்பிடுவாங்க. அது வந்த நேரம்னாச்சும் நம்ம பிடிச்ச பாவனாச்சும் தேரட்டும் அழகரேன்னு மனசார தொட்டு கும்பிடுவாங்க. அந்த தெய்வத்தை பார்க்குற மாதிரி இந்த சாமி மாடெல்லாம் பார்க்கறது. அழிந்து வரக்கூடிய இந்த சமுதாயத்தில் எஞ்சி நிற்கும் சிலரே இதனை செய்து வருவதால் காலப்போக்கில் இத்தொழில் கரைந்து வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இனி பூம்பு மாடுகளை பார்ப்பது அரிதாகிவிடும் என்கிற நிலையில் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் வாய்ப்பேசாமல் தலையாட்டும் நபரை பூம்பு மாடு என்று கிண்டலாக அழைக்கும் வழக்கம் மட்டுமே மிஞ்சி இருக்கும் என்பதில் ஐயமில்லை.